கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆம் பிரியமான தேவச்சனமே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, கீழே விழுந்திருக்கீங்களா? எல்லாரால தள்ளப்பட்டு இருக்கீங்களா? யாருமே உங்களை தூக்குறதுக்கு வழி இல்லாம நீங்க அநேகர்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தூக்க போகிறார். அதற்கு நீங்க என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தரை நீங்க நம்பணும், இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் விசுவாசத்துல வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்குற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாராலும் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்க கீழே விழுகந்து பட்டிருக்கலாம், யாருமே இல்லை என்று கூட இந்த நிமிஷத்துல நீங்க அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, எதை குறித்து நீ கவலைப்படாத, எதை குறித்து நீ சோர்ந்து போகாத. உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவேன், உன்னுடைய துக்கங்களை நான் மாற்றுவேன். எல்லாரும் உங்களை தள்ளிட்டாங்க என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று இயேசப்பா இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எதை குறித்தும் சோர்ந்து போகாம ஆண்டவர் மேல மாத்திரம் பற்றுதலா இருந்து கர்த்தரே நீ நம்ப பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு கிடைக்கிறார். யூசுப்பை கூட கீழே குழியில தள்ளுனாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? யூசுப்பை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து மிகப்பெரிய ஒரு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை தள்ளப்பட்ட இடத்துல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நீங்க எப்பொழுது கீழே விழுவீங்க என்று சொல்லி அநேகர் உங்களை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், யார் உங்களை தள்ளினாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், யாரெல்லாம் நீங்க எப்பொழுது விழுவீங்க, நீங்க விழுந்துட்டீங்க என்று சந்தோஷமா இருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். இயேசு உங்களை உயர்த்துவார். எதை குறித்து சோர்ந்து போகாத மகனே மகளே, ஆண்டவர் தான் இப்ப உங்களை உயர்த்துறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இயேசப்பாவை கெட்டியா பிடித்து கொண்டு அவரே நீங்க நம்ப பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து இயேசு ஆசீர்வதிக்கிற தேவனா காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திட்டார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பாத்திரமாய் காணப்படுகிறீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹாவ் எ பிளஸ்ட் டே. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பான் என்று அப்பா உடைய வார்த்தை சொன்னது போலப்பா, இதோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தள்ளப்பட்டு இருக்கலாம்ப்பா. அநேகரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அநேகரால மிதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அப்பா உம்மை நம்பி கர்த்தரை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அப்பா உயர்வை காணபடி ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராகப்பா. அப்படியா உம்முடைய கிருபையினாலப்பா உம்முடைய பிள்ளைகள் நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உயர்த்தி ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையான ஈவுகளின் நிமித்தமாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இப்பொழுதே ஆண்டவரே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உயர்வை கொடுங்கப்பா. யோசேப்பை குழியில தள்ளும் பொழுது ஆண்டவரே அந்த குழியிலிருந்து நீங்கள் தூக்கி உயர்வை கொடுத்த ராஜாவாய் மாற்றினீங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் கீழே விழுந்திருக்கிறார்களோ, யார் மத்தியில விழுந்திருக்கிறார்களோ, எல்லா மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறப்பா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்படட்டும், உயர்வை காணப்படட்டும். அப்படியா நீங்கள் உயர்வை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.